அத்திபு அவுலாதக்கும் அலா சலாசி ஹிசாலின், உங்களினுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களின் அடிப்படையில் அவர்களை நீங்கள் தர்பியத்து செய்யுங்கள். 3 விஷயத்தின் வழியில் அந்த பிள்ளைகளை வழி நடத்துங்கள். 1, ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியின் மீது நீங்கள் அவர்களுக்கு பாசத்தை ஏற்படுத்துங்கள். ஒஹுப்பி ஆலி பைத்திஹி அல்லது அஹ்லி பைத்திஹி, அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் பிரியத்தை பாசத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துங்கள். 3வது ஒத்திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதின் மீதும் அந்த பிரியத்தையும் பாசத்தையும் ஏற்படுத்துங்கள். இந்த ஒரு ஹதீதினுடைய கருத்தின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த உரை அமையும். இங்கே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களினுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் நபியினுடைய அன்பை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், போதியுங்கள், அவர்களை அதன் அடிப்படையில் வழிநடத்துங்கள், தர்பியத்து செய்யுங்கள். எப்படி அந்த அன்பை நாம் ஊட்டுவது என்பதற்கான வழிவகைகள் நம்முடைய பெருமக்களாகிய இமாம்கள், ஞானவான்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். நான் ஒன்றையும் உங்களுக்கு துவக்கத்தில் சொல்லுகிறேன். நம்ம பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம், ஒரு விளையாட்டு வீரர் அல்லது ஒரு நடிகர் அல்லது ஒரு நடிகை, இவைகளை பார்த்துவிட்டு அவர்களை போன்று இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவர்களுடைய ரசிகர்கள். அது இயல்பானது. ஒன்றை ஒரு மனிதன் நேசிக்கும் பொழுது அது போன்று இருக்க வேண்டும் என்றோ அல்லது அது தனக்கு கிடைக்க வேண்டும் என்றோ அவன் விரும்புவான். இது உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கலாக உள்ள ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த இடத்தை நீங்கள் எப்படி நிரப்ப வேண்டும் என்பதை நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். உங்கள் பிள்ளைக்கு பேரன்பு மிக்கவனாக நான் இருக்க வேண்டும், அந்த இடத்தில் நான் இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? ஒரு பிள்ளை கண்மணி நாயகத்தை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் ஒருபோதும் அது வழி தவறாது, எந்த தப்பான வழிக்கும் அது செல்லாது. கிரிக்கெட் வீரனை பார்த்து அதுபோன்று பேட் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறான். அவனுடைய ஹேர் ஸ்டைல், அவன் நடிகனோ யாரோ ஒருத்தர் அதை விரும்புகிறான், அவன் அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுகிறான். இதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன? பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியத்திற்கும் கீழே மைனஸ். அவனுடைய வாழ்க்கையில் அவன் தோற்று போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பாருங்கள், நடிகர்களினுடைய ரசிகர்களாக, விளையாட்டு வீரர்களுடைய ரசிகர்களாக தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் வாழ்வில் ஜெயித்ததில்லை, இல்லற வாழ்க்கையிலும் தோற்றிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டால் தெரியும், உங்களுடைய வாழ்வு அது தோற்று போகும், மறு உலகத்திலும் அவர்கள் தோல்வியடைவார்கள். இது சத்தியம். ஆனால் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு உங்கள் இதயத்தில் வறுமையானால் உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும் என்பது மாத்திரமல்ல, ஜெயிக்கும், துன்யாவிலும் ஆகிரத்திலும். அவர்களினுடைய ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு போக்கும் இந்த சமூகத்தின் நலன் சார்ந்தது என்பதை நீங்கள் புரியணும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க? அவர்கள் சொன்னதற்கு காரணம் என்ன? இந்த சமூகத்தினுடைய நலன் சார்ந்தது. அவர்களினுடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு கட்டளையும் ஒவ்வொரு விலக்கலும் இந்த சமூகத்திற்கு மகத்தான பாக்கியத்தை தரும். வரிசையாக நாம் பட்டியலிடலாம், நேரம் தரும் வரை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இடது கையால் சாப்பிடாதீர்கள் அப்படிங்கிறான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது கையால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மேலே நமக்கு பிரியம் இருந்தால் நம்ம இடது கையால் சாப்பிடுவோமா? இன்றைக்கி நிறைய இளைஞர்களை பாருங்கள், வெளியிலே கடை தெருக்களிலே நின்று கொண்டு இடக்கையால் டீ அருந்தக்கூடிய, காஃபி அருந்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கையிலே வலது கையிலே பேப்பர் இருக்கிறது, இடது கையிலே சாயா இருக்கிறது. இது இப்படி செய்யாதீர்கள் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சபை, அந்த சபையிலே ஒருவர் இடது கையால் சாப்பிடுகிறார். அப்படி சாப்பிடக்கூடிய அந்த மனிதரை பார்த்து, ஒரு சபைனா ஒரு பொதுவான சபை, யூதர்களும் வருவாங்க, மற்றவர்களும் இருப்பார்கள், முஸ்லிம்களும் இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு சபை அது. குறிப்பாக இளைஞர்கள், நீங்கள் முழு கவனத்தையும் இங்கே செலுத்த வேண்டும். உங்களுடைய எதிர்கால வாழ்வினுடைய பிரகாசத்திற்காக இந்த உரை அமையும் என்று நான் விரும்புகிறேன். அல்லாஹ் அதை அப்படி ஆக்கி வைப்பானாக. அருமையானவர்களே, அந்த சபையிலே இடது கையால் ஒருவர் சாப்பிடுகிறார். குல் பியமீனிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலது கையால் நீ சாப்பிடு, வலது கையால் சாப்பிடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பிறகும் அந்த மனிதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? லா அஸ்தத்ய, எனக்கு வலது கையால் சாப்பிட முடியாது. முடியாதுன்னா அவருக்கு ஏழாமல் இருந்தால் அது வேற விஷயம். ஒருத்தருக்கு கையே இயங்கல, இடது கை தான் இயங்குது, வேற என்ன செய்ய முடியும்? அது மார்க்கத்தில் தடை அல்ல. ஆனால் லா அஸ்தத்ய, என்னால் முடியாது என்று சொன்னவர் வலது கையை தூக்க முடியாதவர் அல்ல, வலது கையை உபயோகிக்க முடியாதவர் அல்ல. மாறாக அவர் வலது கையை உபயோகிப்பதை விரும்பவில்லை. அப்படி ஒரு சமூகம் இருந்தது. அந்த அடிப்படையில் தான் லா அஸ்தத்யு என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், லா தஸ்தத்ய, உங்களுக்கு முடியாமலே அது ஆகிவிடுமே என்றார்கள். வாழ்நாளில் அதற்கு பிறகு அவர் வலது கையால் சாப்பிட முடியாமலே ஆனது, வலது கையை உபயோகிக்க முடியாமலே போனது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிடுபவர்கள் அல்ல, யாரையும் குறை சொல்லுபவர்கள் அல்ல. இன்றைய மருத்துவ ஆய்வு என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு வலது கை இயங்கவே அவன் இடது கையை உண்ணுவதற்கு, பருகுவதற்கு பயன்படுத்துகிறான் என்றால் அவனுக்கு பேரலைஸ், பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று குறிப்பிடுகிறது இன்றைய மருத்துவம். இப்ப நீங்க சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு இருக்கக்கூடியவர்கள் இடது கையால் சாப்பிடுவார்களா? சாப்பிட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க என்று சொன்னாலே அந்த பிரியம் அவர்கள் சொன்ன பிரகாரம் நடக்க தூண்டும். நம் எல்லோருக்கும் தெரியும், ஆட்டினுடைய முன் சந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். ஒரு ஆடு இருக்கு, அந்த ஆட்டினுடைய முன் சந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பம், எல்லோருக்கும் தெரியும். சுரைக்காய், அதிலே அவர்கள் உணவிலே அதிகம் உபயோகிப்பார்கள், அது அவர்களுக்கு விருப்பம். இப்ப ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்று பிடிக்கிறது, ஒரு விருப்பமாக சாப்பிடுகிறார்கள் என்றால் அது நம் விருப்பத்தை போன்றது அல்ல. முதல்ல ரசூலை நம்ம புரியணும். நான் உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வந்திருக்கிறேன். இன்னம்மா புஇஸ்து முஅல்லிமா, நான் உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு வந்திருக்கிறேன் என்கிறார்கள். எதை? எல்லாவற்றையும். நீங்கள் பிறந்தது முதல் மண்ணறையை தொடும் வரை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு அங்கமும் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தவர்கள் தான் வள்ளலம் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ நமக்கு ஒரு பொருள் விருப்பமாக இருக்கும். கோழி இறைச்சி எனக்கு விருப்பம், ஒருத்தர் சொல்கிறார், அது அவருக்கு விருப்பம், பிரச்சனை இல்லை. எனக்கு மாட்டு இறைச்சி பிடிக்காது, அவருக்கு பிடிக்க இல்லை. இதே மாதிரி பிடிக்குது பிடிக்க இல்லைங்கிற இந்த கோணத்தில் இதை ஒரு அளவுகோலாக வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கக்கூடாது. அது பிழை, அது பிழை. அது ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுரைக்காயை விரும்பி சாப்பிட்டார்கள்? இந்த ஆட்டினுடைய இறைச்சியினுடைய முன் சந்தை விரும்பி சாப்பிட்டார்கள் என்ற ஆய்வுகள் அன்றும் நடந்திருக்கிறது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை விட
மேலை நாட்டவர்கள் அந்த ஹதீதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதற்கான அறிவியல் விளக்கத்தை இந்த சமூகத்துக்கு தந்திருக்கிறாங்க. இப்போ பாருங்க, ஆட்டில் கொலஸ்ட்ரால் இருக்கு, ஆட்டு இறைச்சியில் கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, இருக்கு. இந்த ஆட்டினுடைய முன் சந்தில் மாத்திரம் கொலஸ்ட்ரால் 0. இன்னைக்கு ஆய்வு பேசுகிறது, பெல்ஜியம் சொல்லுகிறது, ஆட்டினுடைய முன் சந்தில் கொலஸ்ட்ரால் இல்லை என்கிறது, அது 0 என்கிறது. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பம் எல்லாம் அதில் சுவை இருக்கிறது, சுவை கூடுதல் என்பது அல்ல, இந்த சமூகத்தினுடைய நலன் சார்ந்தது. இந்த வையத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்களினுடைய நலன் சார்ந்தது என்பதை நாம் விளங்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம்! சுரைக்காய் என்ன கதை? சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு விருந்தில் கலந்து கொண்டேன். அந்த விருந்திலே ஒரு வாளி, அதில் இறைச்சி இருக்கு. அந்த இறைச்சியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகப்பை போடப்பட்டிருக்கிறது. அந்த வாளியை அல்லது அந்த பாத்திரத்தை அவர் பக்கத்திலே வைத்துக்கொண்டு அதிலே இருக்கக்கூடிய சுரைக்காயை துண்டை எடுத்து தன்னுடைய தட்டிலே எடுத்து வைத்து சாப்பிட்டார்கள். அன்று முதல் சுரைக்காய் எனக்கு பிரியமானது. அனஸ் ரலியல்லாஹு தான் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியம்னா எல்லாருக்கும் பிரியமாயிடும். அப்படிதான் சஹாபிகள் இருந்தாங்க. அன்று முதல் எனக்கு சுரைக்காய் பிரியமாக இருந்தது. இப்ப இன்றைய ஆய்வாளர்கள், இன்னைக்கு எவ்வளவு மருத்துவம் வந்துடுச்சு, அந்த மருத்துவ ஆய்வுகள் குறிப்புகள் சொல்லும் விஷயம் என்ன தெரியுமா? கொலஸ்ட்ரால், இப்போ நம்ம ஒவ்வொரு ஊர்கள்லையும் அந்த இறைச்சியோட ஏதாவது ஒரு காய்கறியை போடுவாங்க. கோழி இறைச்சியோட சில ஊரில் கத்திரிக்காயை போடுவாங்க, முருங்கைக்காயை போடுவாங்க. ஆட்டு இறைச்சியோட உருளைக்கிழங்க போடுவாங்க. எங்கள் ஊரில் என்ன போடுவாங்க தெரியுமா? வாழைக்காயை போடுவாங்க. எங்கள் ஊரில் ஆட்டு இறைச்சிக்கு அதிகமாக பயன்படுத்துவது கல்யாண வீடுகளிலே வாழைக்காய். இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விதம் இருக்கிறது. அரபுகள் இப்போது என்ன பயன்படுத்துகிறார்கள் என்றால் சுரைக்காயை அதில் போடுவாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியது. சுரைக்காய் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது. அந்த ஆட்டு இறைச்சியில் நம்ம சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால், அதை ஒரு கட்டுப்படுத்தி நம்முடைய உடலுக்கு அது இரத்தமாக வழங்குகிறது என்று இன்றைய மருத்துவ அறிவியல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் நேசிக்கும் பொழுது கண்மணி நாயகத்திற்கு இது பிரியம், எனவே இதை நான் சாப்பிடுவேன், இது அவர்கள் விரும்பவில்லை, இதை நான் ஒதுக்குவேன் என்று சொன்னானே, வாழ்வியலில் அவன் ஆரோக்கியத்தை அவன் அடைந்து கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு வர்றாங்க. மதீனா ஷரீஃப் வந்த கொஞ்ச காலத்திலேயே மதீனாவிலும் மதீனாவை சுற்றில் இருந்த பகுதிகளிலும் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. அந்த காலத்தில் உள்ள டாக்டர்ஸ், வைத்தியர்கள், அவங்க வந்து சொன்னாங்க, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் வந்ததுக்கு பிறகு எங்கள் பிஸ்னஸ் கம்மியாயிடுச்சு, நோய் என்று வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து போய்விட்டது. நோய் என்று வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து போயிருக்கிறது. வருகிறார்கள், எண்ணிக்கை மிகவும் குறைந்து போயிருக்கிறது, என்ன காரணம் என்று நாங்கள் அறியலாமா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை பின்பற்றுபவர்களுக்கு 2 விஷயத்தை நான் சொன்னேன், என்னை ஏற்பவர்களுக்கு 2 விஷயத்தை சொன்னேன், அது எல்லாருக்கும் பொதுவானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துண்டா மூமின்களுக்கு மட்டும் இல்லை, ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று தான் அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் வாழும் சகல மதத்தினர்கள், மதத்தையே ஏற்காதவர்கள், இறைவனையே மறுப்பவர்கள், அவர்களுக்கும் அவர்கள் ரஹ்மத். அவங்க சொன்னாங்க, 2 விஷயம்தான் நான் சொன்னேன். ஒன்று, பசித்ததற்கு பின்னால் சாப்பிடு. நமக்கு அதெல்லாம் கிடையாது, டைமுக்கு எதையாவது தின்றுட்டு படுத்துடணும், எதையாவது தின்று பசித்த பின் சாப்பிடு என்று நான் கற்றுக் கொடுத்தேன். 2வது, உன் வயிறு நிரம்புவதற்கு முன்பாக சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது உன் வயிறு நிரம்புவதற்கு முன்பாக உன் கையை உயர்த்தி விடு, சாப்பாடை ஸ்டாப் பண்ணிடு. கழுத்து வரைக்கும் சாப்பிடாதேங்கிறாங்க, வயிறு நிறைய சாப்பிடாதே என்கிறார்கள்.
அது பெரிய மருத்துவம், அது ஆரோக்கியம், உனக்கு நோய் நிவாரணியாக அது அமையும் என்றார்கள். இந்த இரண்டையும் கற்றுக் கொடுத்தேன் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைத்திருப்பவர்கள் அப்படி வயிறு நிறைய சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அப்போ இது என்ன என்று பார்க்கும் பொழுது கண்மணி நாயகத்தினுடைய விருப்பு வெறுப்பு எல்லாம் இந்த உம்மத்தினுடைய நலனை சார்ந்ததாகவே இருக்கிறது. எனவே சிறு வயது முதலே உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்மணி நாயகத்தினுடைய அன்பை கற்றுக் கொடுத்து விடுங்கள், அந்த பிரியத்தை கற்றுக் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சங்கையான பெருமக்களே, முன்னால் நம்ம ஹஸ்ரத் அவர்கள் சொல்லும் பொழுது வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூல் அல்லாஹ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட இருக்கிறாங்கங்கிறாங்க. அதுக்கு ரெண்டு விதமான கருத்து. அது ஞான ரீதியான ஒரு கருத்து இருக்கிறது. நான் அந்த விளக்கத்திற்கு இப்போது செல்லவில்லை. ஞான ரீதியாக அது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அவர்கள் ஒரு ஒளிமயம், அவர்கள் ஒரு நூர் ஒளிமயம், அவர்கள் இந்த உலகத்தை வியாபித்து இருக்கிறார்கள் என்பதற்கான பல சான்று ஹதீதிலே இருக்கிறது, புகாரியிலேயே இருக்கிறது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மனிதனை 2 மலக்குமார்கள் கேள்வி கேட்பார்கள். அப்படி கேள்வி கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவர்களை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய்? கபருக்குள்ள யார் வர்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. உலகம் முழுவதும் எப்படி உள்ளே வர முடியும் என்றால் அது ஒளிமயம். இன்னைக்கு எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஸ்கேன் எடுக்கிறோம், எல்லாம் லேசர் தானே, ஒளிமயம். அதனால் நம்முடைய உடலுக்குள்ளால் அது ஊடுருவுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் தாண்டிய ஒளியானவர்கள், பிரகாசமானவர்கள். எனவே அவர் கபர்களுக்குள்ளும் ஊடுருவார்கள், விண்ணுக்கு மேலும் ஊடுருவார்கள், இதயங்களுக்குள்ளும் வருவார்கள், உலகெங்கும் வியாபித்து இருப்பார்கள். வேறு ஒன்றும் இல்லை. நீங்க பாருங்க, இந்த இடத்துல டிவியினுடைய சேனல் இருக்கா? இருக்கு, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் அதே சமயம் ஒரு டிவியை இங்கே கொண்டு வந்து அதை சரியான சேனலில் வைத்து நாம் அதனுடைய கனெக்ஷனையும் கொடுத்தால் தெரியுமா இல்லையா? ரேடியோனுடைய சப்தம் இங்கே இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் நமக்கு கேட்பதில்லை. அந்த ரேடியோவை சரியான முறையிலே வைத்து அந்த டியூனையும் நாம் சரியாக பயன்படுத்தினால் ரேடியோ பேசும், பாடும், செய்தியை சொல்லும். ஆக இங்கே ஒளியும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது. கண்மணி நாயகம் ஒளியானவர்கள் என்பதற்கான சான்று குர்ஆனிலும் இருக்கிறது, ஹதீதிலும் நிறைந்து காணப்படுகிறது. நான் அதை விரித்து சொல்லவில்லை. நான் செய்தி எனக்கு தரப்பட்ட தலைப்பு குழந்தைகளை நோக்கி, இளைஞர்களை நோக்கி பேசப்படக்கூடிய தலைப்பு. இது பெரியவர்களுக்கும் பொருந்தும், இது யாவருக்கும் பொருந்தும். அருமையானவர்களே, என்னுடைய இலக்கெல்லாம் இளைஞர்களை நோக்கித்தான், வளரக்கூடிய இந்த சமுதாயத்தை நோக்கி. அவர்களுக்கு சரியாக நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வளர்ந்த பிறகு சரியா இருப்பாங்க. 5இல் வளையாதது 50இல் வளையாது. குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவர்களை சீர் செய்யவில்லை என்றால் அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு சீர்கெட்டு போய் விடுவார்கள் என்பதை தமிழ் மொழி பேசும். எனவே அன்பானவர்களே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு அன்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் சொல்லிய விதம் என்ன, அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள், எப்படி சாப்பிட வேண்டும். ஒரு பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உட்கார்ந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முதல்ல சம்மி இஸ்மல்லாஹ் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், தம்பி முதல்ல நீங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்கங்கிறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும், பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி கொடுங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க வீடிலே இரவிலே கதவை சாத்தும் பொழுது, கதவு மூடுறோம் இல்ல, எதை ரசூல் சொல்லல, எதை விட்டுருக்கிறாங்க, நீங்க எதையும் தேடி பாருங்க. ஹஸ்ரத் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க என்ன டாபிக் எடுத்தாலும் அவங்கள தொட முடியாது. நிறைவு என்பது அவர்களை கொண்டு தான். இரவிலே நீங்கள் கதவை சாத்தும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி நீங்கள் கதவை தாளிடுங்கள். திருடன் வீட்டுக்குள்ள வர முடியாது, தெரியுமா? நீங்கள் செய்து பாருங்களேன். அதற்கான விளக்கங்களும் நிறைய இருக்கிறது, நான் நுழையவில்லை. சங்கைக்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை பார்த்து சொல்றாங்க, முதல்ல பிஸ்மி சொல்லுமா, குல் பியமீனிக், நீ வலது கையால் சாப்பிடு, ஓ குல் மா எலிக்,
உன்னை அடுத்து இருக்கக்கூடிய தட்டுல அங்கங்க கையை வைக்க கூடாது. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதுலேருந்து எடுத்து சாப்பிடணும். ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்குமுறை, ஒரு அழகு, சாப்பிடுவதிலேயே ஒரு பண்பாடு. அங்க எடுத்து சாப்பிடக்கூடாது. அங்கே ஒரு இறைச்சி துண்டு அப்படி எடுக்கிறது, இங்கே இப்படி எடுக்கக்கூடாது. உனக்கு பக்கத்தில் இருந்து அந்த உணவை எடுத்து எடுத்து சாப்பிடு என்று சாப்பிடுவதற்கும் ஒரு வழிவகை சொல்லி தந்தவர்கள் வள்ளலம் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதை சொல்லல அவங்க, உங்களுக்கு என்ன வேணும் அவங்கள படியுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படியுங்கள். நான் சொன்னேன் வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், ரசூல் அல்லாவின் திருத்தூதர் உங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு 2 விளக்கம் இருக்கிறது. 2ம் உன்னதமானது. ஒன்று ஆன்மீக விளக்கம், அதற்கு ஒரு உபமானத்தை நான் சொன்னேன். இன்னொன்று நம்முடைய நடைமுறை விளக்கம். உங்களினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று செய்தது போன்று இருந்தால் உங்களோடு ரசூல் இருக்கிறார்கள் என்பது அர்த்தம் இல்லையா? அதை இலக்கியமாகவும் பார்க்கலாம். எதை சொல்லலை, ரொம்ப காலத்துக்கு முன்னால் இந்த கூத்தாநல்லூர்ங்கிற ஊரில் தந்தை பெரியார் மீலாது விழாவில் பேசுகிறதுக்கு அழைக்கப்பட்டு வர்றார். அவர் மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கி அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். நைட்டுக்கு மீலாது. அப்போ இந்த ஃபோனில், இந்த செல்ஃபோன் கிடையாது, எல்லாம் சுற்றுற ஃபோன் தானே, அந்த ஃபோனில் தலைவரை தொடர்பு கொண்டு, இந்த மயிலாடுதுறைக்கு நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க, தங்க வச்சிருக்கிறீங்க, சரி நைட்டுக்கு நான் மீலாது விழாவில் வந்து பேசுகிறேன்ப்பா, ஆனால் எனக்கு இந்த பிரியாணி இதெல்லாம் வச்சுறாங்க, எனக்கு ஃபீவராக இருக்குது, காய்ச்சலாக இருக்குது, எனக்கு கஞ்சி காய்ச்சி வைங்க, கஞ்சி வைங்க அப்படின்னு சொல்கிறார். சரி ஐயா அப்படின்னு சொல்லி முடிஞ்சது. மீலாது விழா நடந்தது. அதே மாதிரி ஃபங்க்ஷன் முடிஞ்சது பிறகு விருந்து உபசாரம் நடக்குது. அந்த நிர்வாகிகள், அதில் கலந்து கொண்ட உலமாக்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த இமாம் சாப்பிட்றாங்க. பக்கத்தில் இமாம் பக்கத்தில் தான் பெரியார் இருக்கிறாங்க. அவருக்கு கஞ்சி தான் வச்சுருக்கிறாங்க. அவர் என்ன கோப்பையில் இருக்கக்கூடிய கஞ்சியை எடுத்து 2 மிடர் அல்லது 3 முடக்கு குடித்து விட்டு அவருடைய ஸ்டைலில் கேட்பார். அவர் ஏடா கூட்டமாக தடப்படன்னு பேசுகிற ஆள் தானே, துணிச்சலாக பேசக்கூடியார். எந்த முட்டாப்பைய இந்த கஞ்சியில் மூக்கு பொடியை போட்டான் அப்படின்னு கேட்குறார். அவருடைய ஸ்டைல் அது. இல்லாட்ட வெங்காயம் அப்படின்னு சொல்லுவார். எந்த முட்டாப்பைய இந்த கஞ்சியில மூக்குப்பொடியை போட்டிருக்கிறான், அது மூக்குப்பொடி வாசனை வருது அப்படின்ட்டு. பக்கத்தில் இருந்த இமாம் சொன்னாங்களாம், ஐயா யாராவது கஞ்சியில் மூக்குப்பொடியை போடுவாங்களா? பாரு, நீ குடிச்சு பார்க்குறீங்களா? அந்த அளவுக்கு வாட வீசுது. வேற ஒன்றுமில்லை, யாரும் அதில் போடலை. நீங்கள் மூக்குப்பொடி போடுற வழக்கம் உள்ளவர் தானே? ஆமாம், நான் போடுற வழக்கம் உள்ள. நான் கொண்டு போட்டேனா? நீங்கள் போடலை, நீங்கள் போடலை. மூக்குப்பொடி போடுற ஆள் தான் நீங்கள், அது எங்களுக்கும் தெரியும். ஆமாம். நீங்கள் உங்கள் மூக்கில் போட்டிங்களா? ஆமாம். அது உங்கள் மீசை முழுவதும் அதில் இருக்குது. மீசையெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. நீங்கள் குடிக்கும் பொழுது அந்த மீசையை அந்த கஞ்சியிலே முங்கி அதன் மூலம் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். இதனால் தான் நீங்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மீசையை நீங்கள் கத்தரியுங்கள் என்றார்கள். கையில் இருந்த கஞ்சியை கீழே வச்சுட்டு அவர் சொன்னாராம், இந்த மீசை மயிரை கூட அவர் விட்டு வைக்கவில்லையா? இது அவருடைய வார்த்தை. அவர் சொன்னதுனால சொல்கிறோம், நம்ம அப்படி பேசுறது இல்லை. இந்த மீசை மயிரை கூட அவர் விட்டு வைக்கவில்லையா? எனக்கு பேர் ஆச்சரியமாக இருக்கிறதப்பா. அவர் என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் இது, எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று அவர் அதிசயித்து போனார் என்ற தகவல்களை பேசுவதற்கு நாம் கேட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்கள், அது ஆச்சரியமானது. அதை இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். இப்படித்தான் வலது காலிலே முதலாவது செருப்பை அணி, இரண்டாவது இடது கால் கழட்டும் போது இரண்டாவது இடது காலை கழட்டிவிட்டு வலது காலை கழட்டு என்பதை சொல்லிக் கொடுக்கணும். இன்னொன்றையும் பாருங்க, செருப்பு அணிவதாக இருந்தால் நின்று கொண்டு அணியலாம், பிரச்சனை இல்லை. ஷூ அணிவதாக இருந்தால் அமர்ந்து அணியுங்கள் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷூ அணிவதாக இருந்தால் இரண்டாவது இன்னொன்றையும் சொன்னார்கள், ஷூ போன்றதை நீங்கள் அணியும் பொழுது 2 முறை தட்டிவிட்டு அணியுங்கள் என்றார்கள். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பேசியிருக்கிறேன். பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி, ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு போகிறோன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அழுக வரும், அது இயல்பான ஒன்று.
அதை விட ரொம்ப அழுக வர்றது மதரசாக்கு போகிறது. அப்போ பள்ளிக்கூடத்துக்கு ஷூ எல்லாம் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனால் நீட்டாக தானே போகணும். அந்த குழந்தை அழுகுது, எனக்கு வலிக்குது வலிக்குது கால் வலிக்குது அப்படின்லாம் சொல்லுது. இது குழந்தை வலிமையாக பேசுறது என்று சொல்லி அந்த தாய் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய வேன் வந்ததும் அதில் ஏற்றி அனுப்பிடுச்சு. அங்கே போய் பள்ளிக்கூடத்திலே அந்த குழந்தை அழுந்து கொண்டே இருந்திருக்கிறது. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. அந்த டீச்சர் கேட்குறேன், என்னம்மா எனக்கு காலில் வலிக்குது கால் வலிக்குது கால் வலிக்குது அப்படின்ட்டு. சும்மா அந்த டீச்சரும் சமாதானப்படுத்தி பார்த்துங்க, முடியல. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை அப்படி மயங்கி கீழே விழுந்துடுச்சு. பயந்து போயிட்டாங்க. கடகடன்னு பிரின்சிபல் மற்ற பெரிய ஆசிரியர்களுக்கு சொல்லப்பட்டு வேகமாக மருத்துவருக்கும் சொல்லப்பட்டு வந்து பார்த்தபோது அவர் சொன்னார், குழந்தை இறந்து விட்டது. அந்த சின்ன குழந்தை இறந்து விட்டது. உடம்பெல்லாம் அது எப்படி இருக்குன்னா நீளம் பாய்ந்திருக்கிறது. அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கலத்தும் பொழுது ஷூவை கலத்துனா அந்த ஷூவுக்குலேருந்து ஒரு கருந்தேள் அது வெளியில் வந்து விழுது. அதுவும் செத்து போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷூ போன்றது ஹுஃப் போன்றதை நீங்கள் அணிகிறீர்களா, தட்டி விட்டு அணியுங்கள் என்றார்கள். உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இல்லையா? இந்த சமூகத்தினுடைய உயிரின் மீது கண்மணி நாயகத்திற்கு எவ்வளவு பெரிய அக்கறை! இந்த சமூகத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு பெரிய அக்கறை! எனவே ஒரு மனிதனுடைய வாழ்வு வளம் பொருந்திய வாழ்வாக நலம் பொருந்திய வாழ்வாக அமைய வேண்டும் என்றால் கண்மணி நாயகத்தை அணுவாக பின்பற்ற வேண்டும். இதில் ரசூல் எப்படி செஞ்சாங்க, இதில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, இதில் எப்படி அவங்க பேசினாங்க என்று ஒவ்வொரு மனிதனும் நினைக்க துவங்கினால், அவன் பின்பற்ற துவங்கினால் அந்த வாழ்வு பிரகாசமாக ஆகிவிடும், ஆரோக்கியமான வாழ்க்கையாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த அன்பு எப்படி அமைய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணும். ஒரு ஹதீது தான். ஒரு ஹதீதில் 3 பங்காக வச்சு ஒரு பங்கை மட்டும்தான் நான் இப்போ பேசுகிறேன். ஹுப்பி நபியுக்கும், அடுத்து ஹுப்பி அஹ்லி பைத்திஹி, அவர்களுடைய குடும்பத்தாரை நேசிப்பது. மூன்றாவது திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதி கொடுப்பது என்பது 3 பங்காக இந்த ஹதீத் இருக்கிறது. ஒரு வரி ஹதீதாக இருந்தாலும் 3 தகவல்களை அது சொல்லுகிறது. நான் ஒன்றை மாத்திரமே இங்கே மையமாக வைத்து நான் பேசுகிறேன். ஏன்னா ஒன்று சொன்னாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடணும் அப்படின்ட்டு. இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது அடுத்த தலைப்புக்குள் இன்ஷா அல்லாஹ் நாம் வருவோம். அருமையான பெருமக்களே, ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. அந்நபியு அவுலா பில் மோமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உயிரை விட ஒரு மோமினுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலானவர்கள். அப்போ நம்ம உயிரை விட ஒரு மனுஷன் அதிகமாக எதை நேசிப்பான்னா உயிர் தான். ஒரு பிரயாணம் போகிறான், அவன்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கையில் இருக்குது. திடீர்னு ஒரு திருடன்ட்ட மாட்டிட்டான், சுட்டு போடுவேன் அல்லது குத்தி போடுவேன் அப்படிங்கிறான். அவன் கடைசியா என்ன காசையாவது எடுத்துக்கப்பா, என்னை விட்டுருப்பா சொல்லுவானா இல்லையா? ஆக அவன் கோடி கோடியாக வைத்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அவன் அறியாமல் முதல் பிரியமாக இருப்பது அவனுடைய உயிர்தான். உயிருக்கு மேலே பெருசாக நினைக்க மாட்டான், எதுனாலும் கொடுத்துட்டு போயிடுவான். ஆனால் அதை விடவும் நீங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும் என் ஹபீபை என்கிறான் ரப்புல் ஆலமீன். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய உயிரை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோமீன்களுக்கு மேலானவர்களாக இருக்க வேண்டும், உயர்வானவர்களாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பு எப்படி இருக்கணுங்கிறத வரையறையை நமக்கு சொல்லித் தர்றாங்க. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். அவங்க சொல்றாங்க பாருங்க, இதுலயும் 3 சொல்றாங்க. நீ எப்படி என்ன நேசிக்கணும் தெரியுமா? உங்களுடைய பெற்றோரை விட என்ன நேசிக்கணும். பெற்றோரை நேசிக்கணும் இல்லை, இந்த பெற்றோரை நேசிக்கிறதுலாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. பெற்றோரை நேசிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப குறைந்து போய்விட்டது. இது சம்பந்தமான பெற்றோரை நேசிக்க வேண்டும், பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற ஹதீதுகள், வரலாற்று செய்திகள் எல்லாம் இஸ்லாமிய ஏடுகளில் நிறைந்து காணப்படுகிறது. எவ்வளவு செய்திகள் இருக்கிறது. புகாரியிலே ஒரு செய்தி வருகிறது. 3 நபர் ஒரு காட்டு வழியாக பிரயாணம் செய்கிறார்கள். அப்படி செய்த போது திடீரென்று ஒரு மழை வந்தது. இதுக்கு பேர் ஹதீதுல் கார் என்ற பாடம் இடுவார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பக்கத்தில் இருந்த ஒரு மலை, அந்த மலைக்குள் ஒரு குகை, அந்த குகைக்குள்ளால் மழைக்காக வேண்டி 3 பேரும் ஒதுங்கினார்கள்.
திடீரென்று மேலிருந்து ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையினுடைய வாசலை அடைத்து கொண்டது. சின்ன பாறைனா தள்ளலாம், அதுவே ஒரு குட்டி மலை மாதிரி இருக்குது, எப்படி தள்ளுறது? அப்ப 3 பேர் என்ன செய்தாங்க, நாம செய்த நல்ல அமல்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். அதை கொண்டு அல்லாஹு தாலா நமக்கு இதிலிருந்து ஒரு வெளிச்சத்தை, இதிலிருந்து விடுதலையை நமக்கு அல்லாஹ் தர போதுமானவன் என்று 3 பேரும் 3 துஆக்களை செய்கிறார்கள். அவங்க என்ன அமல்களை செஞ்சோன்னு கேட்டு துஆ செய்கிறாங்க. அதுல ஒன்று அங்கே 3 வருகிறது, அங்கே ஒன்று என்ன தெரியுமா? இறைவா, இரவிலே என்னுடைய பெற்றோருக்கு உணவு கொடுக்காமல் நான் சாப்பிடுவதில்லை, என் மனைவி மக்கள் சாப்பிடுவதில்லை. அவங்க சாப்பிட்ட பிறகுதான் நாங்கள்லாம் சாப்பிடுவோம். அன்னைக்கு ஒரு நாள் பால் கொண்டு வந்தேன். ஆட்டிலே பாலை கறந்து கொண்டு வரும்போது எங்கள் அம்மா அத்தா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தட்டி எழுப்பி கொடுக்கணும். ஆனால் அவங்களுடைய தூக்கத்தை கலைப்பதற்கு, டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு நான் விரும்பல. என் பிள்ளைகள் என்ன செய்யுது, பசியோடு இருக்குது. ஆனாலும் என்னுடைய பெற்றோருக்கு கொடுத்து விட்டுத்தான் சாப்பிடுவது என்னுடைய மரபாக இருந்தது. அதுவே சரியாக நான் கருதி இருந்தேன். இதனால் நான் கையிலே வைத்துக்கொண்டே அந்த உணவை வைத்துக்கொண்டே காத்திருந்தேன். நீண்ட நேரம் கழித்து ஹதீஸிலே வருகிறது, ஃபஜ்ருடைய நேரத்திலே அவர்கள் விழிக்கிறார்கள். இதுக்கு இடையிலே என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பசியால் என்னுடைய காலை சுற்றி சுற்றி வருகிறது, என் காலை சுற்றி சுற்றி வருகிறது. ஆனாலும் இது எப்போ நடந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் நடந்த செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்கிறாங்க. இப்போ என்னுடைய பிள்ளைகள் அப்படி பசியிலே காலை சுற்றி வந்த போதும் நான் கொடுக்காமல் நான் என்ன செய்தேன், கடைசி வரை என்னுடைய பெற்றோருக்கு கொடுத்து விட்டுத்தான் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்ற அந்த உறுதியிலே இருந்து அவர்கள் விழித்ததற்கு பிறகு கொடுத்து விட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். இது உன்னுடைய கருணைக்காக, உன்னுடைய கட்டளைக்காக, பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நீ சொன்னதுக்காக இருக்குமேயானால் இந்த குகையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தா என்று கேட்டபோது அந்த பாறை விலகியது என்கிறார்கள். என்ன புரிகிறோம்? பேரண்ட்ஸை நீங்கள் எப்படி நேசிக்கணும், பேரண்ட்ஸை நீங்கள் எப்படி நேசிக்கணும், எவ்வளோ பிரியமாக இருக்கணும், அவர்களுடைய சொல்லை எப்படி நீங்கள் கேட்கணும். ஒரு ஷேக், ஒரு சூஃபி ஞானி, அவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு, என்னுடைய மகனுக்கு நான் எந்த கட்டளையும் இடுவது இல்லை, நான் எந்த ஏவலும் செய்ய மாட்டேன். என் பிள்ளைக்கு நான் அதை சொல்கிறது இல்லை. தம்பி அதை போய் எடுத்துட்டு வா, தம்பி அங்கே போய் அதை வாங்கிட்டு வா, தேவை அந்த புரிந்து அந்த பிள்ளையை செய்வார், அது வேறு விஷயம். நானாக எதுவும் கட்டளை இடுவதில்லைங்கிறாங்க அந்த சூஃபி. ஏன் என்று அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது, ஒருவேளை நான் கட்டளை இட்டு அவன் மாறு செய்தால், அந்த காரியத்தை அவன் செய்யாமல் இருந்தால், அதற்கு மாற்றமாக அவன் நடந்து கொண்டால், எத்தனை பிள்ளைகள் அப்படி நடக்கிறாங்க? நம்ம சொல்லியும் 10 தடவை சொல்லியும் அவன் காதில் விழுறது இல்லை. அப்படி பிள்ளைகள் இருக்காங்கல்ல, இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அப்போ நம்ம சொன்னது மாதிரி செய்கிறது இல்லை, எதையாவது ஒன்று செஞ்சு வைக்கிறது, அல்லது சொன்ன காரியத்தை செய்யாமல் இருக்கிறது, அது செய்யாதேன்னு சொன்னால் அதை செய்கிறது. இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய கோபம் என் பிள்ளையின் மீது இறங்கிவிடுமோ என்பதற்காகவே நான் கட்டளையிடுவதில்லைங்கிறாங்க. எவ்வளவு பெரிய அச்சம், இறையச்சம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ இதிலிருந்து என்ன விளங்குகிறோம் என்றால், ஒரு தாய் தந்தையரை அதிகம் நேசிக்க வேண்டும், பிரியமானவர்களாக அவர்கள் மீது இருக்க வேண்டும் என்பதில் இஸ்லாம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது, கடுமையாக போதிக்கிறது. அப்படிதான் இருக்கணும், நீங்க அந்த அளவுக்கு நேசிக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இவ்வளவு இந்த பேரண்ட்ஸை நேசிக்கணும்னு சொன்ன இஸ்லாம் இன்னொன்றை சொல்லுகிறது, உங்கள் பேரண்ட்ஸை விட என்ன அதிகமாக நேசிக்கணுங்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி. அவனுடைய பெற்றோரை விட, அவங்க அம்மா வாப்பாவை விட, அத்தா அம்மாவை விட நான் பிரியமானவனாக அவனுக்கு ஆகணும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு நேசம் அவர்களிடத்தில் இருந்தது, சஹாபிகளிடத்தில் இருந்தது. அந்த நேசம் இருந்தால் அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க நீங்க பாருங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்ச ஒரு சில நாட்களில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க.
யார் ரசூலல்லாஹ், என் பிள்ளை கல்யாணம் கட்டிட்டாரு, ஆனால் அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. யாருக்கு பிடிக்கல? அத்தாக்கு பிடிக்கலங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சும்மா மற்ற அத்தா மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடாது, நம்மளும் அத்தாவாக இருப்போம், அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்பதை பார்க்க வேண்டும். மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், நாயகமே உமரை பற்றி நாங்கள் பேசுகிறோம், விண்ணினுடைய நட்சத்திரங்களுடைய அளவிற்கு அவர் இபாதத்து செய்திருக்கிறார், அவருடைய நன்மைகள் குவிந்திருக்கிறது என்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உமர் ஒரு பாதையில் வருவாரேயானால் ஷைத்தான் பயந்து இன்னொரு பாதையில் ஓடுவான் என்கிறார்கள். இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர், உமரினுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்கிறார்கள். உமர் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அதுக்கப்புறம் வகையாகவே இறங்கிறது ரலியல்லாஹு தஆலா. எனவே நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம மாதிரி பார்க்கக்கூடாது. நம்ம நினைக்கிற மாதிரி உமர் நம்ம போல அத்தானா நாமளும் அத்தா தானே, நம்ம அத்தாவும் அத்தா தானே, அப்படி அந்த கேட்டகரியில் இப்படி பார்ப்பதினால் ஏற்பட்டதினுடைய விளைவுதான் இந்த சமூகத்தினுடைய சீரழிவு. எல்லா ரசூலே என்ன மாதிரி தான் நம்ம மாதிரி தான் நீங்க பார்த்தீங்கன்னா ஏற்பட்டதனுடைய பின்னடைவை தான் என்று இந்த சமூகம் பல பிரிவுகளாக ஆனதுக்கு காரணமே அடிப்படை அதுதான். அங்கதான் பிழை ஆரம்பமாது, பிழையே அங்க ஆரம்பமானது. ஸல்லல்லாஹு மனிதர் தான், நானும் மனிதர் தான், ரெண்டும் ஒண்ணா? இப்ப நான் கேட்கிறேன், அல்லாஹ் கேட்பவனா இல்லையா? அல்லாஹ்வினுடைய பண்புகளில் சமீஅ கேட்பவன் என்று இருக்கிறதா? இருக்கிறது. நானும் கேட்கிறேன், நீங்களும் கேட்கிறீர்கள், அல்லாஹ்வும் கேட்கிறான். எல்லாம் ஒன்றா? எப்படி எல்லாம் ஒன்று இல்லையோ நமக்குள்ளேயே வித்தியாசம் இருக்குது. கேள்வி கேட்கிற கேள்வியில எனக்கு இங்கிருந்து கேட்டாங்க விளங்குது, சில பேருக்கு அங்கிருந்து பேசினாலே விளங்கிடும். பூனக்காது அப்படிமா, இங்கன உள்ளதை எழுத்த போர்டில் எழுதியிருக்கும், இவ்வளோ பெரிய தண்டியா இருக்கும், வாசிப்பேன், இன்னும் கொஞ்சம் நன்னா எனக்கு தெரியாது, இதை விட சின்ன எழுத்து இன்னொருத்தர் வாசிப்பார். எல்லா பார்வைகளும் ஒன்று அல்ல. அல்லாவும் பார்க்கிறவன், நானும் பார்க்கிறவன், அதனால ரெண்டும் ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? எப்படி அது பிழையோ அப்படி நீங்கள் சமன்படுத்தி பார்த்ததால் ஏற்பட்டதனுடைய பாதகம் தான் இந்த சமூகம் பிளவுபட்டதற்கான அடிப்படை காரணம் அது. அதிலிருந்து சகோதரர்கள் வெளிவர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கண்மணி நாயகத்தை அப்படி பார்க்காதீங்க, இந்த சமூகத்துக்கு அப்படி படிச்சு கொடுக்காதீங்க. என்ன எல்லாத்தையும் விட என்ன நேசிக்க நான் சொல்ல முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், உயிரை விட அவங்களை நேசியப்பா அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றான். அப்படின்னா அது என்ன கேட்டகரி என்று நாம் பார்க்க வேண்டுமா இல்லையா? ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபிகளோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷைத்தானுடைய பேச்சு வருது. வரும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு முறை ஷைத்தான் ஒரு பாதையில் நடந்து வந்தான். எதிரிலே ஒரு நபித்தோழர் நடந்து வந்தார். இரண்டு பேரும் சந்தித்து கொண்டார்கள். சண்டை வந்தது. யாருக்கும்? ஷைத்தானுக்கும் அந்த நபித்தோழருக்கும். இருவருக்கும் இடையில அடிப்படை வந்து அந்த நபித்தோழர் ஷைத்தானை கீழே வீழ்த்தி அவரை குத்து என்று குத்தினார் என்று ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்ப அங்கிருந்த ஒரு சஹாபி சொல்றாங்க, உமரே, அது உங்களை தவிர வேறு யாரா இருக்க முடியும் அப்படின்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிரிச்சுக்கிட்டே அமைதியாயிட்டாங்க. அவங்க தான் ஒரு ஷைத்தான் அவன் உமரை நெருங்க முடியாத ரலியல்லாஹு தஆலா ஃபஜ்ஜன் ஆகர், இன்னொரு வழியாக உமர் வரக்கூடிய வழியிலே ரலியல்லாஹு தஆலா ஷைத்தான் வர முடியாது, ஓடிடுவான். அடிபட்டுட்டான்ல, அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கேட்டகரியில வைத்து நீங்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா பார்க்கணும். இப்ப என்ன சொல்றாங்க, அதோட பேரண்ட்ஸையும் சேர்த்துக்கிடலாம், அப்படிதான் பார்க்கணும். சாதாரண ஒரு தந்தையாக நீங்க பார்க்க கூடாது. இந்த மாதிரி பார்த்து 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 தான் அவங்களும் ஒரு மனுஷன், நாமளும் மனுஷன், உமர் தானே தப்பு வராதா, உதுமான் தப்பு வராதா, ரலியல்லாஹு தஆலா. என்ன பேச்சு இது? எவ்வளவு அசிங்கமானது அது. இந்த சமூகத்தை அசிங்கப்படுத்துவது. அவர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹுவால் இந்த உலகத்திலேயே பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். ரலியல்லாஹு அன்ஹும் என்கிறான். சொர்க்கத்தை விட உயர்வானது அல்லாஹ்வின் பொருத்தம். இந்த பொருத்தம் சுவனம், அந்த சுவனம் உண்டு என்பதை இந்த புவனத்திலேயே அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிக்கிறான். என்னுடைய பொருத்தத்திற்கு ஆளானவர்கள், அந்த பொருத்தத்துக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு ஆளானவர்களை எப்படி நம்ம கையாளணும்? அவர் தப்பு பண்ண மாட்டாரா? இப்படி பேசுவீங்களா நீங்க? அல்லாஹ்வுக்கு கோபம் வராது? என் பொருத்தத்துக்கு ஆளானவர்களை நீங்கள் எப்படி விமர்சிக்கிறீர்கள்? எவ்வளோ பேசலாம். நான் அந்த துறைக்கு நான் இப்போ போகல.
அந்த விவாத நிலைக்கு நான் போகலை. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், நம்ம பிள்ளைகளை சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். எனக்கு தந்த தலைப்பு குழந்தைகளை, சிறுவர்களை, இளைஞர்களை டார்கெட் பண்ணுவது தான். டார்கெட் பண்ணுவது என்று சொன்னால் அவர்களை சத்தியத்தின் வழியிலே, நபி அன்பிலே அவர்களை திளைக்க வைப்பது. அல்லாஹ் அந்த அன்பை நம்முடைய இதயங்களில் நிறைவாக தருவானாக. அவர்களுடைய குடும்ப அன்பை, அஹ்லுல் பைத்துடைய அன்பை நிறைவாக தருவானாக. குர்ஆன் ஓதுவதை, ஆசையை நம்முடைய இதயங்களில் நிறைவாக தருவானாக. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் மகன் கல்யாணம் முடிச்சிட்டாரு, என் மருமகளை அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல. சும்மா பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா யாராவது? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார் மருமகள் சண்டை மாதிரியாது. எதுக்கு சண்டை வருதுங்கிறது பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை வந்துடும். அது பொருந்தி போகக்கூடிய மனப்பான்மைகளை. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த ஹதீதை அணுகணும். ஒரு ஹதீதை அணுகுவதற்கு ஒரு உசூல் இருக்கிறது, ஒரு பார்வை இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியின் வழியாகத்தான் நீங்கள் அந்த ஹதீதை அணுக வேண்டும். உங்க பார்வையில் அணுகக்கூடாது. இதுதான் பிரச்சனை. பிரச்சனை எங்க வருதுன்னா, நான் நினைக்கிற மாதிரி அது பார்க்கறது அப்படின்னா அது பிழை. ஹதீதை பார்க்கறதுக்குண்டு ஒரு கோப் இருக்குது. பகல்லையும் நட்சத்திரங்கள் உண்டு இல்லை? இந்த கோப் மூலமாக பார்த்தா அது தெரியும் இல்லை? இருக்குது. அந்த வெளிச்சத்தில் அது தெரியாது. அப்போ நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு ஒரு கோப் இருக்கிறது மாதிரி ஹதீதையிலே பார்க்கக்கூடிய கோப்பு தான் உசூல். இந்த உசூலை உடைத்து விட்டால் இந்த இஸ்லாமே உடைஞ்சு போயிடும். உசூலை உடைச்சிட்டேன்னா இஸ்லாமே உடைஞ்சிடும். அந்த உசூலினுடைய அடிப்படையில் தான் ஹதீதை, ஆயாத்துக்களை நீங்கள் அணுகுவது எப்படி என்பதை அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தாங்க. அந்த உசூலை தான் செம்மைப்படுத்தினார்கள் நம்முடைய இமாம்களாகிய பெருமக்கள். இப்போ நீங்கள் வாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு போன பிறகு அவங்க மகனாரை அழைக்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர். அவங்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அப்துல்லா ரொம்ப நல்ல பிள்ளை. ஹதீதுகளில் வருது. அப்துல்லா சாலிஹானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க, ரொம்ப அருமையான பெரிய அறிவாளி, ஆற்றல் மிகுந்தவர்கள். பல ஹதீதுகளை அறிவித்த அறிவிப்பாளர்களுடைய பட்டியல்களில் முன்னணியில் இருப்பவர்களில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயரும் இருக்கு. அவ்வளவு பெரிய அறிவாளி, கண்மணி நாயகத்தின் மீது அதிக பிரியம் கொண்டவர்கள். அவங்க சொன்னாங்க, அப்துல்லா, உங்கள் மனைவியை உங்கள் அத்தாக்கு பிடிக்க இல்லை. உங்கள் மனைவி உங்கள் அத்தாக்கு பிடிக்க இல்லை. நீங்கள் என்ன செஞ்சிருங்க, விடுவிச்சிருங்கன்ட்டாங்க. மனைவியை விடுவிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. யாரை சொல்லலாம்? என் அத்தாக்கு பிடிக்காவிட்டால் என்ன, எனக்கு பிடித்திருக்கிறது என்ற கேள்வி அவர்கள் எழுப்பல. இதுதான் மார்க்கம், புரியணும். ரசூலை நீங்கள் அப்படி நேசிக்கணுங்கிறான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நீங்கள் அவங்க சொன்னா கேளு, அவ்வளவுதான், கேட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்க, அவங்க உடனே என்ன செஞ்சிட்டாங்க, விவாகரத்து செஞ்சிட்டாங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இதான் ஹதீது, இதான் வரலாறு. அப்போ எனக்கு பிடிக்குதுங்கிறது. இப்போ இதை எதற்காக நான் சொல்ல வர்றேன், இங்கே தந்தை சில தவறுகள் பண்ணலாம், அந்த தந்தை மாதிரி உமரை நீங்கள் பார்க்கக்கூடாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இங்கே சொல்ல வந்ததினுடைய அடிப்படை நோக்கம், ஃபண்டமெண்டல் என்னன்னா, உங்களுடைய பெற்றோரை அந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கணும், அதையும் தாண்டி என்னை நேசிக்கணும், அதையும் தாண்டி என்ன நேசிக்கணும். ஒரு சஹாபி கல்யாணம் கட்டிட்டாங்க, ஒரு சஹாபி கல்யாணம் முடிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி வர்றாங்க. வந்து அவரை பார்க்க வர்றாங்க, அந்த சஹாபியை பார்க்க வர்றாங்க. தம்பி நல்லா இருக்கியா, உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சாமே, நான் அதை கேள்விப்பட்டு தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த தாய், அந்த பெண்மணி யாருன்னா, சின்ன வயசில் அந்த தாயிட்ட, அந்த பெண்ணிட்ட இவர் பால் குடிச்சிருக்கிறார். அரபகத்தில் நம்ம ஊர் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் அங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பிழை. ஒவ்வொரு கால சூழலும் வேறுபடுகிறது, ஒவ்வொரு கலாச்சாரமும் வேறுபடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு செய்திகளை தந்தவர்கள், புரிந்துக்கிடணும். எனவே அந்த காலகட்டத்தில் என்னன்னா, பெரும்பாலானவர்கள் குழந்தையை பெற்றெடுத்துட்டா கிராமத்திலே இருக்கக்கூடியவர்கள்ட்ட பால் குடிக்க கொடுத்துருவாங்க பிள்ளைய. பால்குடி தாயார் இப்பவுமே இருக்கு, ஆனால் ரொம்ப 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 குறைவு இல்லையா? இப்போ தான் நமக்கு புட்டிப்பால் வந்துடுச்சு, எல்லாம் மாட்டுப்பாலும் ஆட்டுப்பாலும் தான் இருக்கு. மாட்டுப்பால் தான் நிறைய ஆவினா அது இதுன்னு இருக்கு. தாய்ப்பால் தான் இப்போ குறைஞ்சி போயிடுச்சு. தாய்ப்பால் கொடுத்தா அழகு குறைஞ்சிடும்னு சொல்கிறாங்க.
இது ஒரு முட்டாள்தனமான வாதம். இது உங்கள் பிள்ளைக்கு முழு ஆரோக்கியம் தாய்ப்பால் நல்லா வச்சிருக்கிறான். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடியது தாய்ப்பால். எனவே தாய்ப்பால் ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்தில் ஏன் இந்த நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகிட்ட, பெரும்பாலும் மக்காவாசிகள் என்ன செய்வாங்கன்னா குழந்தைகளை என்ன கொடுத்துவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கொடுக்கப்பட்டவங்க தானே, ஹலிமா அம்மையார் தானே அவங்களுக்கு பால் கொடுத்தாங்க. அவங்க ஒரு கிராமத்தில் இருந்தவங்க, சாயது குளம் அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். எவ்வளோ தூரம் இருக்கு தாயிஃபுக்கு போகிற வழியில், தாயிஃபுக்கு ஒரு வழி பிரிஞ்சு போகணும், அவ்வளோ தூரத்தில் இருக்கு கிராமம், சின்ன கொக்கை கிராமம். மக்காவை பொறுத்தவரை அங்கே நிறைய வாகனம்னா ஒட்டகம், குதிரை, கோவேரி கழுதை இதில் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. தூசி படந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, பல நாட்டு மக்கள் வருவாங்க. ஹஜ்ஜுங்கிறது எல்லா காலமும் இருந்தது, அது வேறு விதமாக இருந்தது. உம்ராங்கிறது எல்லா காலமும் இருந்தது, அது வேறு விதமாக இருந்தது. இஸ்லாம் ஒரு சீரமைத்தது. நான் அந்த செய்திக்குள்ளும் செல்லவில்லை. ஆனால் மக்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக இருந்ததால் நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. எனவே தான் கிராமங்களுக்கு என்ன செஞ்சாங்க, இன்னைக்கும் கிராமங்கள் பொல்யூஷன் அதிகம் இல்லை தானே. சிட்டி மாதிரியே கிராமத்தில் பொல்யூஷன் இருக்கு, பாதுகாப்பு இருக்கா இல்லையா? கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு, தோப்பு துறைகளிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நோய் குறைவாக இருக்கும். ஏன்னா அங்கே பொல்யூஷன் இல்லை, நல்ல உணவு அவங்களுக்கு இருக்கு. ஆனால் அங்கே அப்படி இல்லை. அங்கே பீஸாவும் பர்கரும் மண்ணாங்கட்டியும் எல்லாம் நோய், எல்லாமே நோய். நம்ம பிள்ளைகளுடைய உணவை தீர்மானிக்கிறதே டிவி தானே. பிள்ளைகளுடைய உணவை தீர்மானிக்கிறது டிவி தான் தீர்மானிக்கிறது. பிள்ளைகளுடைய ட்ரெஸ்ஸை தீர்மானிக்கிறது டிவி. எவ்வளவு அசிங்கம் இது! தீர்மானிக்கிறது சரியாவாக இருக்கணும். உன்னுடைய உடையா, உன்னுடைய உணவா, உன்னுடைய வாழ்வா, அத்தனையும் தீர்மானிக்கக்கூடியவர்கள் அருள் நபி என்பதை இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அப்போ ஒரு பெண் வர்றாங்க, வந்து அந்த தன்னிடத்தில் பால் குடித்த அந்த பையனை, அந்த சஹாபியை சந்திக்கிறாங்க. தம்பி, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சாமே, நான் கேள்விப்பட்டு உன்னை நான் சந்திக்கிறதுக்காக வந்தேன் என்று சொன்னபோது அவங்க சொன்னால், ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. உன் பொண்ணை பார்க்கணுமே, உன் ஒய்ஃபை பார்க்கணுமே, மனைவி பார்க்கணுமேனு கேட்குறாங்க. அந்த மனைவின்னு கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்தாங்க. இவளா உன் மனைவி? ஆமாம். என்ன? அந்த பெண் அப்படியே திகைச்சிட்டாங்க. இந்த பெண் உன்னுடைய மனைவியா? ஆமாம். என்ன ஆச்சு? இல்லைப்பா, வேறு ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளை பற்றி ஒரு குறையும் இல்லை. உனக்கு நான் பால் தந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுத்தேன். சகோதரி ஆயிட்டாங்க, பால் குடி சகோதரி. கல்யாணம் முடிக்க முடியாது சரியத்தில். ஆனால் தெரியாது, இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆள் பால் குடித்தாங்கிறது தெரியாது. இப்போ பெரிய குழப்பமாக போச்சு. இவருக்கு தெரியும் எனக்கு பால் தந்திக்கிறான செய்திகள், அந்த பெண்ணுக்கு தெரியல. இவங்க பால் தந்திருக்கு, எனக்கு பால் கொடுத்தாங்கன்னா அந்த பெண்ணுக்கு தெரியல, இவருக்கு அது தெரியுது. அவங்களுடைய தாய்மார்கள் ஃபேமிலியில் சொல்லியிருப்பாங்க. இப்போ பெரிய குழப்பம் வந்து போயிடுச்சேன், என்ன செய்கிறதுன்னு தெரியல. நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அந்த தோழர் வர்றார். யார் ரசூலல்லாஹ், இப்படி ஒரு பெண்ணு வந்தாங்க. வந்தபோது என்னுடைய மனைவி அவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, உங்கள் ரெண்டு பேருக்குமே நான் பால் தந்திருக்கிறேனே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்படி சொன்னால் அதற்கு என்ன செய்யணும்? ஷரியத்தில் சாட்சி கொண்டு வரணும். 4 சாட்சிகள் பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் 2 சாட்சிகள் கொண்டு வரணும், ஷாஹிது. அப்படி எந்த சாட்சியும் இருக்கா? இல்லை. அந்த பெண் மட்டும் சொல்வது தான் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருந்தாலும் ஒரு பேச்சு வந்துட்டப்பா, பேச்சு வந்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும், சாட்சி கொண்டு தான் ஒன்றை தீர்மானிக்கணும் என்பது அவர்களுடைய கட்டளை. இங்கே சாட்சி இல்லைன்னா தொடர்ந்து வாழ முடியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன என்பதை அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கிடணும். அவங்க சொன்னாங்க, ஆனால் ஒரு பொதுப்படையாக சொன்னாங்க, தம்பி என்னதான் இருந்தாலும் ஒரு பேச்சு வந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொன்னதும் தான் அந்த வாழ்க்கையை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். அந்த பெண்ணோடு வாழெல்லாம் அவங்க அனுப்பிட்டாங்க. அந்த பெண் அதை சம்மதித்து கொண்டார். அப்படி சம்மதிக்கக்கூடிய பண்பு, பக்குவம் அந்த சஹாபிகளுக்கு இருந்ததால் தான் அல்லாஹ் நான் அவர்களை பொருந்தி கொண்டேன் என்கிறான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு வேணுமா இல்லையா? அந்த பொருத்தத்திற்கான வழி என்ன? கண்மணி நாயகம் சொன்னதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது தான். அருமையான பெருமக்களே, எனக்கான உரையினுடைய நிறைவு நேரம் நெருங்கி வருகிறது. தல்ஹத் இப்னுல் பரா ஒரு சஹாபி,
சின்ன வயசு சஹாபி. அவர் சிறுவர் என்று சொல்வதா அல்லது இளைஞர் என்று சொல்வா, அதுக்கு மத்தியில் உள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 14-15 வயசு பிள்ளை. அவர் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வர்றாங்க. அப்படி வந்து சொன்னாங்க, முர்லி பிமா அஹ்பப்தா, நாயகமே உங்களுக்கு என்ன பிரியமோ அதை எனக்கு ஏவுங்க, எனக்கு கட்டளையிடுங்க. நீங்கள் அதாவது என்ன அர்த்தம், நீங்கள் அது அரபியினுடைய வார்த்தை, அப்படி தமிழ் பெயர்ப்பு சொல்லியிருக்கிறேன். அதனுடைய கருத்து என்னென்னா, நீங்கள் ஏதாவது சொல்லணும், நான் செய்யணும். நீங்கள் ஏதாவது சொல்லணும், அதை நான் செய்யணும். நீங்கள் எனக்கு ஏதாவது கட்டளையிடுங்க, நான் செய்கிறேன் நாயகமே. எதை சொன்னாலும் தல்ஹா, எதை சொன்னாலும் நீங்கள் செய்வீங்களா? செய்வேன் நாயகமே. எதை சொன்னாலுமா? ஆமாம், எதை சொன்னாலும் செய்வேன். ஒக்குத்துல் அபாக்க, போய் உங்கள் அத்தாவை வெட்டிடு அப்படின்னா. ஒக்குத்துல் அபாக்க, உங்கள் அத்தாவை நீ வெட்டிடு அப்படிங்கிறாங்க. இதை பார்க்கணும். என்ன நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒவ்வொரு ஹதீதையும் பார்ப்பதற்கான ஒரு பார்வை இருக்கிறது என்று. அந்த பார்வை என்னங்கிறதையும் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். உக்குத்துல் அபாக்க, இப்போ நாயகமே நீங்கள் விரும்பினதை சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. உங்கள் மேலே அவ்வளோ பெரிய எனக்கு, நீங்கள் சொல்லி நான் செஞ்சேன்னு எனக்கு இருக்கணும், அது ஒரு ஆசை. அதுக்காக எங்கள் அத்தாவை போய் கொல்ல சொல்கிறீங்களே, அவர் என்ன தப்பு பண்ணார், என்ன வம்பு பண்ணார், அப்படி அவர் கொல்லப்படுவத அளவுக்கு, கொலை செய்யப்படும் அளவிற்கு அவர் செய்த குற்றம் என்ன என்று எதுவுமே அந்த பிள்ளை கேட்டுக்கிட்டு இருக்குல்ல. உடனே புறப்பட்டு வேகமாக ஓடுனார். நெல் தல்ஹா சல்லான்னு சொல்கிறாங்க. நெல் தல்ஹா எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. எங்கள் அத்தாவை கொல்றதுக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தாவை கொல்றதுக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை சொல்லுது. அவங்க சொன்னாங்க, குடும்ப உறவுகளை பிரிப்பதற்கோ யாரையும் கொல்லுவதற்கோ நான் அனுப்பப்படலை, வாங்க உட்காருங்க. ஏன் அதை சொல்லி காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்படி செய்ய சொன்னாங்க, நாளைக்கு வரக்கூடிய இந்த உம்மத், இந்த சமூகம், என் தோழர்கள் நான் எதை சொன்னாலும் செய்வார்கள் என்பதை வலியுறுத்தி காட்டுவதற்காக, ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதை தெரிவதற்காக. எப்படி வழங்கணும் ரசூலை? என்ன ஆச்சரியம் உங்களுக்கு தெரியுமா? ஹிட்லர் அவன் கப்பலில் உட்கார்ந்துருக்கிறார். உலகத்தில் ஹிட்லரினுடைய இராணுவம் மாதிரி ஒரு கட்டுப்பாடு இராணுவம் இல்லைன்னு ஒரு பெயர் இருக்கு. அந்த இராணுவம் ஹிட்லரை அப்படி நேசிக்கும் என்ற ஒரு பெயரும் இருக்கு. அவர் நடுக்கடலில் இருக்கிறார், கப்பலில். அவரை சந்திப்பதற்கு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வர்றார். ஒரு வாய்ப்பு கொடுத்து, அவருக்கு பெர்மிஷன் கொடுத்து அவர் வந்து சந்திக்க வர்றார். கப்பல், அந்த திமிங்கலங்கள், சுறா மீன்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஏரியா அது அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போல. அங்கே கப்பலில் இருக்கிறார். அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் சந்திக்க வர்றார். வந்து டைம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஹிட்லரோட உட்கார்ந்து பேசுகிறார். உங்கள் இராணுவத்தினர் உங்கள் மீது அவ்வளவு பிரியம் கொண்டவர்களாமே, உங்கள் மீது அவ்வளவு உயிரை வச்சிருக்கிறாங்களாமே, நீங்கள் எதை சொன்னாலும் உடனே செய்வாங்களாமே? ஆமாம் செய்வாங்க. உங்களுக்கு சந்தேகமா? உங்களுக்கு சந்தேகமா? அதை நான் நிரூபித்து காட்டட்டா? எங்கே வா அப்படின்னு கூப்பிடுறார். ஹிட்லர் அழைக்கிறார். ஒரு வீரனை சுத்தி வர கப்பலினுடைய பார்டர்ஸ்ல நிறைய வீரர்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவருக்கு பாதுகாப்பாக ஒரு வீரனை கூப்பிடுறாரு, வா இங்கே அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஓடி வந்தான். சார் அப்படின்னு கேட்டான். போய் கடலில் குதிச்சிரு அப்படின்னா. குதிச்சா மையத்து தான். ஏன்னா சுறா மீன்கள் அங்கே அதிகம், தப்ப முடியாது, சிதைச்சிடும், சின்ன பின்னமாக்கிடும். போய் கடலில் குதி அப்படிங்கிற. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கல, ஓடி போய் குதிச்சுட்டான், செத்துட்டான். நிருபர் அப்படியே திகைச்சிட்டார். ரிப்போர்ட்டர் திகைச்சு நிற்கிறார். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த பக்கத்தில் ஒருத்தன் கூப்பிட்டாங்க, வா அங்கே அப்படின்னு. வந்தான். சார் அப்படின்னா, போய் கடலில் குதிடா அப்படின்னா. ஓடுனா, போய் கடலில் குதிச்சிட்டான், செத்துட்டான். இவருக்கு ரொம்ப திகைப்பாக போச்சு. என்ன இன்னும் நிரூபிக்கவா? இவன் எல்லாத்தையும் கொண்டு விடுவான் போல இருக்கு. மூணாவது ஒருத்தனை கூப்பிட்டான், வா அப்படின்னோடனே அவன் வந்தான். சார் அப்படின்னா, போய் குதிரா கடல் அப்படின்னா. ஓடுனா. ரிப்போர்ட்டர் எழுந்து பின்னால் ஓடி அவன் கீழே விழும்போது அவர் முதுகில் இருக்கக்கூடிய சட்டை ஒரு அப்பி பிடிச்சி இழுத்துட்டார். உனக்கு பைத்தியமாடா? அவர் சொன்னாருங்கிறதுக்கு நீ கடலில் குதிக்கிற? ரிப்போர்ட்டர் இல்லை, அங்கே கடல் கடைசியில் வந்துட்டான். ஓடி போய் பிடிச்சிட்டார், பிடிச்சி இழுக்கிறார். அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நீ விழுறிய. என்னடா உனக்கு பைத்தியமா இருக்கு? நீ என்ன தப்பு பண்ண? நீ உயிரை விடுறதுக்கு உயிரை விடுறியப்பா, என்ன தப்பு பண்ணிட்ட நீ? அந்த அளவுக்கு அவர் மேலே பிரியமா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்ன பதில் தான் நம்ம யோசிக்க வைக்கிது. சார்,
நான் விழுந்தா செத்து போயிடுவேன். ஏன் சார் என்னை குதிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் செத்து போயிடுவேன். வேறு என்ன இருக்குது? அதுக்கு இது பெட்டர். இன்னும் சொல்ல போனால் இவங்கிட்ட நான் வேலை செய்கிறத விட நான் செத்து போகிறது மேல் அப்படிங்கிறான். இந்த ஒரு செய்தி நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த தல்ஹத் இப்னுல் பராவை நீங்கள் பாருங்கள். தல்ஹத் இப்னுல் பரா நீங்கள் பாருங்கள். உங்கள் அத்தாவை கொல்லுன்னொடனே ஓடுறாங்க. அந்த பிள்ளை எங்கே ஓடுகிறாய் தல்ஹா? என் அத்தாவை கொல்லுவதற்குங்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல், இந்த செய்தி நான் அப்படி பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் மதீனால முனாஃபிக்குகளினுடைய லீடர். அவன் ஆகப்பெரிய கஷ்டம் கொடுத்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய வம்பன். ஒரு செய்தி வருது, அவனை கொல்றதுக்கு ரசூல் உத்தரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு ரூமர், ஒரு நியூஸ் வருது. ஆனால் ரூமர் தான் அது. இது அவன் மகனாருடைய காதில் விழுது. யாரு? அவருடைய மகனார், அந்த முனாஃபிக் நயவஞ்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்டவனை கொல்லுமாறு ரசூல் சொல்லிட்டாங்க. ஆனால் ரசூல் வந்து தொழுதுக்கிடுவான். முகமது ரசூலுல்லாஹ் அப்படின்ட்டுக்கிடுவான். எல்லாம் கூத்தும் பண்ணுவான் அவன். இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். இப்போ அவன் கொல்லப்பட வேண்டும் என்று ரசூல் உத்தரவு தந்து விட்டார்கள் என்ற செய்தி ஸல்லல்லாஹு இந்த அவங்களுடைய மகனார் காதுக்கு வருது. அப்படி காதுக்கு வந்த போது நேர அவருடைய மகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. மகனார் அருமையானார், அவங்க சஹாபி சாலிஹ். அவங்க சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், என் தந்தையை கொல்ல வேண்டும் என்று நீங்கள் உத்தரவு பிறப்பித்தீர்களா? அப்படி தாங்கள் உத்தரவு பிறப்பித்தால் என் தந்தையினுடைய கழுத்தில் யாருடைய வாளும் படுவதற்கு நான் விடமாட்டேன். சொல்ற சஹாபி தான், அதுல சந்தேகம் இல்லை. என் தந்தையை கொல்வதற்கு நீங்கள் உத்தரவு கொடுத்திருந்தால் யாருடைய வாளும் என் தந்தையினுடைய கழுத்தில் தொடுவதற்கு முத்தமிடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி நீங்கள் உத்தரவு கொடுத்ததாக சொல்லுங்கள், என் தந்தையை நானே கொல்லுவேன். வேற யாரும் கொல்றதுக்கு விட மாட்டேன், அந்த மரியாதை. ஆனால் கொல்லணும்னு வந்தால் நான் கொண்டுடுவேன். நீங்கள் சொல்லுங்க, நான் கொள்றேன். இல்லை, நான் அப்படி உத்தரவு கொடுக்கலன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பெரிய சஹாபி, என்ன ஒரு ஆச்சரியம் அது. இப்போ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தந்தையை கொல்வதற்காக ஓடிய போது தடுத்து நிறுத்தினாங்க. நான் அதற்காக அனுப்பப்படலப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த வரலாறு நீண்ட வரலாறு, நான் அவ்வளவு தூரம் போகல. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள் என்றால், இந்த சமூகம், இந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சஹாபிகள் தோழர்கள் கண்மணி நாயகத்தை எப்படி அணுவாக பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒரு தகவலோடு நான் நிறைவுபடுத்துவேன். தரப்பட்ட நேரத்தை நான் தாண்டுகிறேன். எனக்கு ஒரு நிமிஷம் தாண்டி இருக்குது, நான் முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு கட்டத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு அருமையான சஹாபி, ஒரு அற்புதமான சஹாபி, ரொம்ப பெரிய அறிவாளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹாதிமாக இருந்தவங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய சஹாபிகள் ரசூலுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றே நினைச்சிருந்தாங்க. ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கண்மணி நாயகம் கல்யாணம் முடிக்கும் காலம் வரை இதெல்லாம் ஒரு செய்தி. இப்பெல்லாம் ஒரு செய்தி இருக்கு, நீங்கள் விளங்கிக்கிட வேண்டியதான். அதை தேடணுங்க, அதுக்கு பிறகு உலமாக்கள்கிட்ட கேட்கணும். இப்போ அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். மனைவிமார்கள் வீட்டிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு போகும்போது இவங்க ஏதோ ஒரு வாய் முணுமுணுக்கும். இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை பாருங்கள், இதை சஹாபிகள் கண்காணிக்கிறாங்க. ஆஹா, ரசூல் வீட்டில் இருந்து போகும்போதெல்லாம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஏதோ ஒரு தஸ்பீஹை ஓதுறாரு, ஏதோ ஒரு திக்ரை ஓதுறாரு, அல்லது ஒரு ஆயத்தை ஓதுறாரு, அல்லது ஒரு ஸலவாத்தை ஓதுறாரு, என்ன ஓதுறாருன்னு தெரியணும்னு சொல்லி அதை பார்த்து சில சஹாபிகள், அப்துல்லா, நீங்கள் ரசூலுல்லாஹ் வீட்டிலிருந்து போகும்போது, ஆயிஷா நாயி வீட்டிலேருந்து பள்ளிக்கு போகும்போது, ஜுவைரியா நாயிலிருந்து வீட்டில் போகும்போது, ஹப்ஸா நாயி வீட்டிலேருந்து போகும்போது நீங்கள் ஏதோ ஓதுறீங்களே தஸ்பீஹ், அது என்ன? இல்லை, அப்படிலாம் நான் ஒன்றும் ஓதலை, நாங்கள் பார்த்தோம், நீங்கள் ஒவ்வொரு தடையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், நாங்கள் பல முறை பார்த்துட்டு தான் வந்து கேட்குறோம், நீங்கள் ஓதுறீங்க. இல்லை, நான் ஓதலை. ஓதுறீங்க? ஓதல்லப்பா, நான் பார்த்தேன் உங்கள் உதடு அசைஞ்சது உண்மை, ஆனால் நான் ஓதலை. அப்போ எதுக்கு அசையுது?
ஆயிஷா நாயகி வீட்டிலிருந்து பள்ளிக்குள் நுழையும் போது அந்த மெஹராபுக்கு ரசூல் சொல்லும்போது எத்தனை எட்டுக்கள் வைக்கிறார்கள் என்று நான் எண்ணி பார்த்தேன். 1 2 3 அப்படி எண்ணுவேன். ஜுவைரியா நாயகி வீட்டிலேருந்து வரும்போது எத்தனை வீடு, அதே மாதிரி அந்தந்த வீட்டிலேருந்து அந்த ஹிதுமத்து வேலைகளை செஞ்சுட்டு அந்த வீட்டிலேருந்து வரும்போது அதே எட்டுக்களை வைப்பதை நான் விரும்புகிறேன். என்ன ஆச்சரியமான அன்பு அது! எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய பிரியம், எவ்வளவு பெரிய பாசம்! இந்த இது பாசத்தினுடைய உச்சம், சிகரம், அது எவரெஸ்ட். நம் பிள்ளைகளுக்கு இதிலிருந்து ஒரு பங்கை நீங்கள் கொடுங்களேன், நாமும் அதில் பங்கு பெறணும். நம்ம பிள்ளைகளுக்கும் கொடுங்க. நம் பிள்ளைகளை கொண்டு நம்முடைய வாழ்வு வளம் பெறும், நம்முடைய கண்கள் குளிர்ச்சியாக ஆகும் என்பதை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் இப்போது கேட்ட செய்தியின் வழியில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்வதற்கு அல்லாஹ் பேரருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம் இதயங்களை கண்மணி நாயகத்தின் பக்கம் திருப்புவானாக. அவர்களுடைய குடும்பத்தாரின் பக்கம் திருப்புவானாக. அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி நம் பிள்ளைகளை எல்லாம் ஆஷிக்கர் ரசூல்களாக வல்ல அல்லாஹ் உருவாக்கி இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக அல்லாஹ் இந்த மக்களை ஆக்கி அருள் பாலிப்பானாக. இந்த ஊருக்கு மேனருள் பாலிப்பானாக. ஒற்றுமையான சமூகத்தை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. பேரருளையும் நிஅமத்தையும் மழையென சொரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.